வணக்கம் தோழர்களே. நியூஸ் 18ல பொங்கலுக்கான சிறப்பு கருத்தரங்கம் நடந்திருக்கு. சங்கிகளும் தாவேக்கா கும்பலும் போய் நின்னு ஆபாசமா கத்தி கதறி பேச விடாம செஞ்சிருக்கிறாங்க செந்தில் வேலை. வெளியே வந்து சமத்திய மக்கள் கிட்ட அடி வாங்கிட்டு மூஞ்சி உட வாங்கிட்டு போடி இருக்கிறாங்க. என்ன நடந்தது? தமிழ்நாட்டுல சங்கிகள் தொடர்ந்து கருத்தியலுக்கு எதிராக கவனமா களமாடுறாங்க. அதை நம்ம சாதாரணமா எடை போடுறோம். நாம சங்கிகளை பத்தி எதையும் சொல்லிடக்கூடாது, எதையும் பேசிடக்கூடாது, பொது வெளியில மக்களுக்கு சங்கிகள் குறித்த எந்த உண்மையும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறாங்க சங்கிகள். அதனால நம்ம பொது வெளியில பேசினாலும் கருத்தரங்களை பேசினாலும் கத்தி கலாட்டா பண்ணி அதை கெடுக்கிறது அவங்களுடைய வேலை. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் 10-12 ஆண்டுகளாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கெடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்படி விவாதங்கள்ல பங்கெடுக்கும் போது அவங்களுக்கு பாயிண்ட் இல்லைனாலும், நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைனாலும், அல்லது அரசியலா சிக்கிக்கிட்டாலும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க பேசுற வரையும் நம்ம அமைதியா இருப்போம். அவங்க என்ன பேர் அறிஞர்கள்ன்றனாலயா? சமூகத்துல சக மனிதனுடைய பேச்சுரிமையை மதிச்சு நம்ம அமைதியா இருப்போம். ஆனா அந்த சங்கிகளுக்கு அடிப்படை அறிவே இருக்காது இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம பேச ஆரம்பிச்சு 4 கேள்வி கேட்ட உடனே கதற ஆரம்பிச்சு கத்தி அந்த யாருக்குமே அந்த பேச்சு போக விடாத மாதிரி பாத்துக்குவாங்க. இதெல்லாம் சங்கிகள் தொடர்ந்து செய்வது. அப்படிதான் இங்கேயும் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே சங்கிகள் என்ன பண்ணுவாங்க, தாடிக்கொம்பு பகுதி, திண்டுக்கல் பக்கத்துல தாடிக்கொம்பு பகுதியில சிபிஎம் தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க போராட்டம் நடத்துறாங்க. பாஜகவினுடைய அலட்சியத்தை, பாஜகவினுடைய அராஜகத்தை, மக்கள் விரோத போக்கை, அரசியலை கண்டிக்கிறாங்க. இப்ப நான் ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும், நீ வேணா ஒரு மேடையை போடு, இல்ல அதே இடத்துல இன்னொரு தேதியை வாங்கி 50 பேர் நின்னு கத்து. அதுதான் ஜனநாயகம். ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணா நேரடியா சண்டைக்கு வரும். அப்படிதான் தாடிக்கொம்பு பகுதியில திண்டுக்கல்ல தோழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது உள்ள போய் நுழைஞ்சு என்ன எங்க ஜியவே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அடி சமத்தியா வாங்கிட்டு ஓடினாங்க பாஜக கும்பல். பாருங்களேன், பாத்தீங்களா? இதுதான் நடக்கும். சரி, இங்கதான் அப்படி பண்ணாங்கன்னா தூத்துக்குடியில பாஜகவினுடைய பாசிச ஆட்சியை எதிர்த்து தூத்துக்குடியில போராட்டம் நடக்குது. அதே சிபிஎம் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் நடத்துறாங்க. உடனே என்ன பண்றா அந்த சங்கி பையன் போய் மைக்கவே புடுங்குறாங்க. மைக்கவே புடுங்குறான். மைக்க புடுங்கின பிறகு சும்மா இருப்பாங்களா? வச்சு பொலந்து அடிச்சு ஓட விட்டாங்க. பாருங்களேன், பாத்தீங்களா? வீடியோ இருக்குங்க. ஓயாம அந்த வீடியோ போட வேணான்னு தான் போட்டோஸ் காட்டு போறேன், பாத்துக்குங்க. அப்ப எல்லா இடங்களிலும் போய் வம்புழுக்கிறது, தேவையில்லாம அராஜகம் பண்ணி அடி வாங்குறது சங்கிகளுடைய பொழப்பாவே இருக்குங்க. மதுரையில அம்பேத்கருக்கு மாலை போடணும். விசிகா ஒரு மணி இத்தனை மணிக்குள்ள நாங்க மாலை போடுவோம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போறாங்க. அக்கா பாண்டியம்மா உட்பட அங்க இருக்கிற தோழர்கள்லாம் போறாங்க. இப்ப இந்த சங்கி பயலுக என்ன பண்ணும், அவன் ஒரு டைம் வாங்கியிருப்பான். அந்த டைம்ல போய் மாலை போட்டு கோஷம் போட்டு கிளம்பு. ஆனா விசிகா வரும்போது வம்புழுக்கிறதுக்காகவே வரான். வந்து நின்றுட்டு நாங்க தான் அம்பேத்கருடைய ஆளு, நாங்க தான் அம்பேத்கருக்கு போடுவோம், நாங்க தான் அம்பேத்கரை உயர்த்தி பிடிச்சோம். அம்பேத்கர் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவருடா. இந்து மதம் எங்களை இன்னொரு மதத்திற்கு, இன்னொரு சாதிக்கு ஏவலாளாக நடத்துகிறது. இந்து மதத்தில் இருந்தால் நாம் ஒருபோதும் விடுதலை அடைய முடியாதுன்னு பேசினவர். இந்துவாக கருதி கொள்பவர்கள் ஒன்று இந்து மதத்தை பற்றி தெரியாமல் இருப்பார்கள், இல்லை என்றால் முட்டாள்களாக இருப்பார்கள் என்று பேசினது அம்பேத்கர். சரியா? இவன் போய் ஆனா சொந்தம் கொண்டாடுவான். ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு சைக்கிள போய் போஸ்டர் ஒட்டி எழுதி லட்சக்கணக்கான தொண்டர்களை தோழமைப்படுத்தி அவங்களை அரசியல் படுத்தி ஒரு விசிக்கான ஒரு அமைப்பு உருவாயிருக்குன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போவாங்களா? மதவாதத்தை வச்சு அரசியல் பண்ற உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா அப்புறம் விசிகாவுக்கு ஓ மொழி நல்லா தெரியும். சங்கிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவது அப்படின்றது தமிழ்நாட்டுல யார் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்காங்கன்னா விசிகா தான். போட்டு புரட்டி எடுத்து வேட்டியோட ஓட விட்டாங்க. நடந்ததா இல்லையா? அப்ப அடக்கில வாசிச்சிருக்கணும். இங்க என்ன பண்றாங்கன்னா, புத்தக கண்காட்சிகள்ல நம்ம தோழர்கள் நாமெல்லாம் பேசுவோம், நான் உட்பட எல்லாரும் பேசுவோம். எங்களை வரவிடாம ஆக்குறதுக்கான வேலைகளை, அழுத்தத்தை மாவட்ட ஆட்சியர்கள் வழியாக இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பலமுறை நான் பேசிட்டேன். நீங்க திருப்பூர் புத்தக கண்காட்சி போனோம்னா நம்ம தோழர்கள் யாராவது 4 பேர் பொதுவான மனுஷனா காட்டிக்கிற தோழர்கள் 4 பேரை கொண்டு போய் இறக்குனா அவங்க பொதுவான விஷயத்தான் பேச போறாங்க. என்ன இலக்கியம் பேசிட்டோன்னா நான் அந்த இடத்துல இலக்கியம் தான் பேசுவேன். அந்த இடத்துல இலக்கியம் நான் பேசுறேன் அப்படின்னா அங்க நீ உட்காந்துட்டு கதறக்கூடாது.
உங்களை மாதிரி முட்டா பயில்கள் நம்ம கிடையாது. எந்த இடத்துல அரசியல் பேசணும்னு நமக்கு தெரியும். கல்லூரிகளுக்கு நம்ம பேச போனோம்னா பக்காவா அவர்களுக்கு நேரடி ஓட்டு அரசியலை பேசாம நம்ம சுத்தி நடக்கிற அரசியல் எப்படி இருக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவோம். அது சரியா? நம்ம சங்கி பயல்கள் மாதிரி இல்லை. ஆனா அந்த சங்கிகள் எந்த இடத்துல நம்ம பேச விடாமக்கிறதுக்கான வேலைகளை பண்றாங்க. எனக்கே அந்த அனுபவம் உண்டு. போன ஆண்டு புத்தக கண்காட்சி ராமநாதபுரத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. நான் போறேன். போய் ஒரு விடுதலை தங்கியிருக்கேன். பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். தோழர்கள் சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சங்கிகள் அங்க இருக்கிற கலெக்டருக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. நாங்க உள்ள வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணுவோம், கலவரம் பண்ணுவோம் அப்படிலாம் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாரு? ஐயோ இவங்களே எக்கு தப்பான ஆளுங்க, முட்டா பயிலுங்க, முரட்டு பீசுங்க, மூளையே இல்லாதவனுங்க, ஏய் விட்டா கடிப்பானுங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும். அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கே கால் பண்ணிட்டாரு. தோழர் இப்படி சொல்றாங்க, என்ன நடக்குன்னு தெரியல மேடம், நீங்க பாத்துருங்க, அல்லது என்ன பேசணுன்றத தெளிவா பேசிக்கோங்க மேடம், கவனமா இருங்க மேடம் அப்படின்றார். அவருக்கு என்ன பயம்னா, நம்ம என்னத்தவாது பேசி பயங்கரமா ஏழ்றையில் தூட்டுருவோம்னு. நமக்கு பேசவா சொல்லி தரணும்? பேசியே வளர்ந்த கூட்டம். சரியா சார்? நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பேசணும்ன்ற நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டு போனாங்க. நான் மேடையில் ஏறுறேன். 200க்கும் மேற்பட்ட சங்கிகள் அந்த காவி துண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கான். பூரா சூத்திர பயிலுங்க. பாப்பாம் பூரா மேல உட்காந்துருக்கான், கலெக்டரா உட்காந்துருக்கான், நீதிபதியா உட்காந்துருக்கிறான், துணை செயலாளர்களா உட்காந்துருக்கிறான், அங்க பூரா 60% அமைச்சர்களாக இருக்கிறான். இது பூரா அடியால் வேலை பார்த்துக்கிட்டு சங்கி பயிலுங்க பூரா இங்க வந்து சூத்திர பயிலுக உட்காந்துருக்கானுங்க. எனக்கு முன்னாடி எனக்கு சுருன்ற கோவம் என்னன்னா, இவன் பூரா நம்ம வீட்டு பயிலுக. இவன் படிப்புக்காக போராடல, இடஒதுக்கீட்டுக்காக போராடல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு போராடல, எனக்கு அடிப்படை உரிமை வேணும்னு போராடல, சுயமரியாதைக்கு போராடல. அவன் ஏதோ ஒரு பார்ப்பன சங்கிக்கு போராட அங்க வந்து உட்கார்ந்துருக்கான். 100, 150, 200 பேர் பூரா காவி துண்டை போட்டு. அப்புறம் நம்ம தோழர்கள் ஒரு 100, 200 பேர் இருப்பாங்க. அந்த புத்தக திருவிழாவில அதிகமான கூட்டம் எனக்கு தான் வந்திருக்கு. அதுல பெரிய பாக்கியம் செஞ்சவர்கள் சங்கி பயல்கள் தான். அந்த உட்காந்துட்டாங்க. நம்ம என்ன இவங்களா? நான் திருக்கோட்டியூர் நம்பியில ஆரம்பிச்சேன், ராமானுஜர்ல ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு அந்த பேரை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நான் சைவ சித்தாந்தத்துல கோல்டு மெடல், ஆனா நான் சாமி கும்பிட மாட்டேன். ராமானுஜர்ல ஆரம்பிச்சு எது ஆன்மீகம், ஆன்மீகத்தை வைத்து என்ன அரசியல் நடக்கும் தொடங்கி அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருக்கீங்க. 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். அவனுக்கு பாயிண்டே கிடைக்கல. சங்கிகளுக்கு பாயிண்ட் கிடைக்காம கதறிட்டு கடைசியில படிங்கடான்னு சொல்றது எது தெரியுமா? பகுத்தறிவை வளர்த்து கொள்ள அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். அதுல டப்புனு ஒருத்தன் கேட்கிறான், காமராஜர் என்ன படிச்சாரா? வாடமாப்ல சிக்குனு காமராஜர்ல ஆரம்பிச்சு கலைஞர் வர அடுத்து ஒரு 10 நிமிஷம் அரசியல பேசி உட்கார வச்சு வேப்பல் அடிச்சு அனுப்புனேன். 15,000 நம்ம கையில கொடுத்தாங்க புத்தக கண்காட்சியில. மறுநாள் 10,000 ரூபாய என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு விடுறாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு. இது நான் நகைச்சுவே சொல்றேன். அன்னைக்கு ஓடி வந்து விசிகாரங்க தான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னக்கா பிரச்சனை எங்களுக்கு தெரியாதுக்கா, இப்பதாங்க கேள்விப்பட்டோம், வந்துட்டோம்க்கா, என்னக்கா சொல்லுக்கா, யாரை கடிக்கணும் அப்படின்னு வந்து நின்னது விடுதலை சிறுத்தைகள். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் இதை சொல்றேன்னா, கருத்தியலாக நாம் மக்களோடு உரையாடி விடக்கூடாது, கருத்தியல் தெளிவை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் பராசக்தி படத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க நடுக்கம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் அறிவு சார்ந்த அரசியல், அவ்வளவு ஈஸியா ஏமாத்திர முடியாதுன்றதால கதறான். சரி, விஷயத்துக்கு வர்றேன். இப்படிதாங்க நடந்திருக்கு. பொங்கலுக்கான சிறப்பு அங்க கருத்தரங்கத்தை நடத்தி இருக்கிறாங்க தந்தி டிவியில. கரெக்டா செந்தில்வேல் பேச எந்திரிக்கிறாப்ல. எந்திரிச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் பயப்படுவான்ல. நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் எல்லாம் எம்பிட்டு பேரை பார்த்தாலு அவரே பாப்பா மதிவதனைய பார்த்து பயந்து நடுங்கல. இதுதான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். உடனே பயங்கரமான சத்தம். யாரா சத்தம் போடுறானா? 2 கும்பல் சத்தம் போடுது. ஒன்னு பாஜக கும்பல், இன்னொன்று அந்த பக்கத்துல இருந்த தாவேகா கும்பல், விஜயோடைய தற்குறி கும்பல். ஏன் இதை கேட்கிறேன்னா, நீ விஜய் பெரியார வச்சுக்கிட்டு பெரியாரியத்தை பேசக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களை உனக்கு எதிரியா நீ பாக்குறன்னா, நீ எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியார் படத்தை அடையாள சீட்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமான சத்தம். அதுலயும் கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தரெல்லாம் சொல்றாரு, பின்னாடி அந்த வீடியோ பார்த்தா தெரியும், கோத்தாங்க அம்மான்லாம் திட்டினாங்க, நீ தான்டா திட்டினலாம் ஒருத்தன் அடையாளம் கட்டினார். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கெட்ட வார்த்தையில பயங்கரமா தின்னு. இவர் அதை சமாளிச்சு வணக்கம் சொல்லி பேச ட்ரை பண்றாரு, பேச விடல. ஒரு கட்டத்துல இவ்ளோ அநாகரிகமா பேசுறான், இவ்ளோ இது பண்றான், நம்ம எப்படா பேசுறதுன்னு அவர் கிளம்பி வர வேண்டிய சூழலுக்கு ஆயிருது. பாதியில வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தா 100கணக்கான திமுக காரங்க நிக்கிறாங்க. ஏன்னா உள்ள இடம் இல்ல.
அதனால வாசல்ல நிக்கிறாங்க. வாசல்ல அதை கேட்டுக்கிட்டே வாசல்லே நிக்கிறாங்க. இவர் வந்த உடனே திமுக காரங்க, அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் இவர் பின்னாடி என்னன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்ட உடனே இவர் நடந்ததை சொல்றாரு. சொன்ன உடனே அங்க நின்னு கோஷம் போடுறாங்க. அங்க நின்னு கோஷம் போடுறாங்க. செந்தில்வேல் ஒரு வார்த்தை சொல்றாப்ல. என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரையும் கருத்தியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லல. கருத்தியெல்லாம் நாங்க யாருக்கும் தடையும் முடிக்கல, யாருக்கும் இதுவும் பண்ணல. ஆனா தொடர்ந்து இது மாதிரியா தாவேகாவும் பாஜகவும் துண்ட போட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விளைவுகளை எதிர்கொள்ள கூடும் அப்படின்னு சொல்றாப்ல. இது எப்போன்னா இடையில அவர் வந்துடுறாருல, அங்க நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வரட்டும், நம்ம நின்னு கேட்டு போவோம் நிக்கிறாங்க இவங்க எல்லாம். பாருங்களேன். இனி பாஜக காரங்களோ தாவேகாவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்ட போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு வெல்லட்டும் வெல்லட்டும் திராவிடம் வெல்லட்டும். பாத்தீங்கல்ல, இதுதான் அங்க நடந்துச்சு. இது நடந்துட்டு இருக்கும் போதே எல்லாம் முடிஞ்சு வெளியே வர்றானுங்க. பாஜக காரன் உள்ள திமுக காரங்க யாரும் இல்ல, பொதுமக்கள் யாரும் இல்லைன்னு ஒரு 10 பேர் நின்றுட்டு அலப்பறை பண்ணிட்டான். அதே மாதிரி தாவேக காரன் 10 பேர் நின்று அலப்பறை பண்ணிட்டான். வெளியே வரும்போது பார்த்தா 100க்கும் மேற்பட்டவர்கள் நிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே 100க்கும் மேற்பட்டவர் நிக்கிறாங்க. பெண்கள் அதிகமா நிக்கிறாங்க. அதான் பெண்கள் அதிகமா நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. பயங்கரமா வந்து அவங்க வெளியே வந்தோடனே எஸ்டே சூர்யா அவன் வந்து ஒரு சங்கி பையன், அது சுத்தமா இத்த பீஸ், அதெல்லாம் ஒரு பீஸே கிடையாது. அவன் வந்தோடனே செந்தில்வேல் கேட்கிறாப்ல, இங்க பாருங்க, உங்க ஆளுக தான் ஆபாசமா அசிங்கமா கேவலமா தரக்குறைவா மரியாதை குறைவா ஒருமையில அவ்வளோ பேசிட்டாங்க, நீங்க அதை தடுத்திருக்க வேணாமா அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு. பேசின உடனே அவர் ஏதோ சொல்றாரு, அதுக்குள்ளேயும் ஏய் ஆ ஊன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், இந்த சாமியார் கலர் சட்டை போட்டு. அவனை சொல்ற ஏய் ஏய் அப்படின்றான். பாருங்களேன். பாத்தீங்களா, அவன் ஏய் ஆ ஊ அப்படின்றான். அதாவது எங்களை எல்லாம் நீ பார்த்து கேட்காத செந்தில்வேலு, நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்றதான் அந்த டோனுடைய விஷயமே, பின்னாடி இருக்கிற அரசியலே. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே செந்தில்வேலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோழர் சொல்றாரு, அந்த வெள்ளச்சட்டை போட்டவன் தான் கோத்தாங்கம்மானு கெட்ட வார்த்தை பேசினா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வெள்ளச்சட்டைக்காரன் நானா பேசுனேன் அப்படின்றான். எப்பவுமே சங்கிகளுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா நான் பயங்கரமான ஆளுப்பான அடிச்சு ஆடுவாங்க. ஒத்தையா நின்று வாடா டே அப்படின்னம்னா எவனும் வரமாட்டான், தொடநடுங்கி பயலுங்க. அங்க அதுதான் நடக்குது. பாருங்களேன். இது நடக்கும் போதே பெரிய அளவுல அவங்க வாடா டே இப்படிதான் சொல்றான். அப்படி சொன்ன உடனே இங்க இருந்து பின்னாடி இருந்து டேய் வாடா நீ வாடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு இந்த பக்கம் இருந்த மக்கள் போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சு, போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து டக்குன்னு அவங்க தந்தி டிவிக்காரன் என்ன பண்றான், ஒருவேளை கரண்ட்டை கட் பண்ணிட்டோம்னா போயிருவாங்க. நமக்கு அப்படித்தானே அறங்குறைமா தானே யோசிப்போம். தந்தி டிவி எல்லாம் பெருசா யோசிக்க வழி இல்லைல்ல, ஏன்னா அவன் பாஜகவுக்கு சொம்படிக்கிறவன் தானே. தந்தி டிவிக்கு இதுக்கு மூளை வேலை செய்யாது. அங்க போலீஸை கூப்பிட்டு 2 பேரும் பிரிச்சு அனுப்புறதுதான் சரியான வழியா இருக்கும். லைட் அமர்த்தினோடனே போலீஸ்காரங்க உள்ள வந்து இந்த சங்கி பெயர்கள்லாம் பிடிச்சிட்டு போய் கேட்டுக்கு உள்ள போய் தள்ளி கேட்டை பூட்டி அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. கேட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த அறைக்குள்ள கொண்டு போய் அதை விட்டு அந்த கேட்டை பூட்டி, வெளியே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, பிடிச்சி கடிச்சு தின்றுவாங்க, அந்த கோபத்துல நிக்கிறாங்க. உள்ள கொண்டு போய் காப்பாத்தினதே போலீஸ் தான். ஆனா இந்த அடி வாங்கின எஸ்டே சூர்யா இருக்கான் பாரு, அவன் என்ன சொல்றான்னா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். பாருங்களேன். எனக்கு என்னன்னா, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும்னு யாருக்கு பாடம் நடத்துறதுன்னு பாரு. கருத்தியெல்லாம் நாங்க இருக்கிறனாலதான் நீ எல்லாம் தமிழ்நாட்டுல அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்க. அடிச்சு ஓட நினைச்சா உங்களுக்குலாம் அட்ரஸே இல்லாம போயிடும். நமக்கு வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்றத பத்தி சொல்றானுங்க. அங்க அடக்கி வாசிக்க மாட்டாங்க, புக் ஃபேர்ல வந்து 7.5 இழுப்பானுங்க, போராட்டம்லாம் வந்து ஒம்புழுப்பானுங்க. நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு தான் உள்ள வந்து நுழைஞ்சு அடி வாங்கிட்டு கொடுவானுங்க. இவனுங்க சொல்றானுங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும்னு. உங்க வேலையை பாருங்க, உங்க ஜோலியை பாருங்க தம்பி, உங்க ஜோலியை பாருங்க. எங்களுக்கெல்லாம் டீச் பண்றதுக்கெல்லாம் நீ எல்லாம் ஆளே கிடையாது. இதெல்லாம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை அந்த நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசினா பாரு, இந்த ஆரஞ்சு சட்டைக்காரன் காவி சட்டைக்காரன் அடி வாங்கி சட்டை கிழிஞ்சிருக்கு. நடக்குங்க.
எல்லா நேரமும் எல்லா மனுஷங்களும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்காரங்களாம் எவ்வளவு நிதானமான ஆளுங்க, அமைதியா தான் உண்டு தான் போராட்டம் உண்டுன்னு இருக்கிற மனுஷங்க, எல்லாத்தையும் நிதானமா அணுகிற ஆளுங்க. அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வர்றான்னா அப்புறம் இங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்ட அடி வாங்குறதெல்லாம் தவிர்க்க முடியாது. சட்டை கிழிஞ்சிச்சு, சட்டை கிழிஞ்சி விட்டான்னு போய் அங்க ஒரு லைவ் போட்டிருக்கான். அந்த லைவ்ல சொல்றோம், எங்க உயிருக்கு ஆபத்து, எங்க உயிருக்கு ஆபத்து, எங்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. அடைக்கலன்னு நீ செத்துருப்ப. எங்க உயிருக்கு ஆபத்து, ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க. எங்க அண்ணன் எஸ்ஜே சூர்யாவுக்கு உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுதுல, அடக்கி வச்சுட்டு உட்கார வேண்டியதானே. அந்த ஆளு பேசுனா பதிலுக்கு நீ உன் கருத்தை பேசு, அதுதானே சரியா இருக்கும். வம்பிழுத்தது யாரு, உரண்டை இழுத்தது யாரு, ஆபாசமா பேசினது யாரு, நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னுட்டு ஏய் வாடா அப்படின்னு வெளியே வந்து சத்தம் கொடுத்தது யாரு, கூவுனது யாரு, நீங்க தானே. அப்புறம் 4 கிடைக்கும்ல முதுகுல, அதுதான் கிடைச்சிருக்கு பாருங்க. தினத்தந்தி ஆபீஸ்ல பாஜக நிர்வாகிகளை எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. என்னையும் மற்ற நிர்வாகிகள் கொண்டாந்து தனியா ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எச்ஜி சூர்யானோட உயிருக்கு ஆபத்தா இருக்கு, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு. தினத்தந்தி ஆபீஸ்ல திமுக ரவுடிகள் வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் எனக்கு என்னன்னா, கூட்டமா இருக்கும்போது ஏய் அப்படின்னு பேச தெரிஞ்ச இவன் அடி வாங்கிட்டு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்னு போடுவாங்கல்ல, அடி வாங்கிட்டு எங்களை கொல்ல வர்றாங்க காப்பாத்துங்க ஜி அப்படின்னு அலர்னது இருக்குல்ல. தமிழ்நாடு உங்களுக்கு தக்க பாடம் புகட்டி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டுங்க. இவனே போய் அடுத்து ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இந்த சங்கி பையன் அப்படியே மல்லாக்கு அடுத்து வெறும் வயரா மாட்டியிருக்காங்க. போட்டாவுக்கு போஸ் கொடுக்கறது தானே, எப்படி வேணாலும் போஸ் கொடுக்கலாம். இப்பெல்லாம் சங்கி பையலுக்கு வந்து ஒம்புழுக்கிறது, வம்புழுத்துட்டு போய் படுத்துக்கிட்டு போட்டாவுக்கு போஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நான் நம்புற அளவுக்கு எனக்கு தமிழ்நாடு முட்டாளுகளா? சங்கினாலே தமிழ்நாடு தெளிவா யோசிக்கும். அதுல நான் வந்து எப்பவுமே இதா இருக்கேன். தாவேகா குரூப் தான் முட்டாவங்களா இருக்காங்க. வேற எந்த கட்சியா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல, சங்கினாலே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருப்பாங்க. ஐயோ இவங்கிட்ட சூதானமா இருக்கணும்பா அப்படின்னு. இவங்க நரம்பெல்லாம் போட்டு பயங்கரமா வயர்லாம் போட்டு போட்டான் பாருங்களேன். நமக்கு இதுல ஒன்னே ஒண்ணுதாங்க தெரியுது, எங்க போனாலும் கருத்தியலாக பேச விடாம தடுத்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆபாசமா பேசி எல்லாத்தையும் செஞ்சோம்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரத்துல போய் கேஸ் கொடுத்தான்ல ராம ரவிக்குமார், லைவ்லயே என்கிட்ட வாங்கிக்கிட்டு போயிருக்கான். கழட்டி போட்டு போடா, மைக்க கழட்டி போட்டு போடா அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்கேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம மைக்க கழட்டி போடணும்னு தான் அவன் நினைக்கிறான், நம்ம பேசக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான். அவனை அடிச்சு ஓட வரதான் நம்ம அரசியலா இருக்கணும். ஓடக்கூடாது, பயந்துடக்கூடாது. எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கச்சிங்க மக்கள் எல்லாரும் சங்கிப்பயல்களுக்கு பாடம் நடத்துறவங்களா இருக்கணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன்.